never slow up, no I don't take shit. I got no love for the fakeness. If you wanna play tough and wanna hate this, I'll always show up. I don't ever slow up, no I don't take shit. I got no love. Hi friends, how are you all? இன்னைக்கு வந்து நம்ம பார்க்க போகிறது நம்பர் சிஸ்டத்தில் ஃபஸ்ட் இருக்கிற கிளாசிஃபிகேஷன் ஆஃப் நம்பர்ஸ் தான் ஃபஸ்ட்டு பார்க்க போகிறோம். இந்த கிளாசிஃபிகேஷன் ஆஃப் நம்பர்ஸில் என்னென்ன டைப்ஸ்லாம் வருது அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு எடுத்தோன்னா நமக்கு வரது வந்து காம்ப்ளெக்ஸ் நம்பர். இந்த காம்ப்ளெக்ஸ் நம்பரை ரெண்டாக டிவைட் பண்ணலாம். ஒன்று வந்து பார்த்தோம் அப்படின்னா ரியல் நம்பர், அண்ட் இன்னொன்று வந்து பார்த்தோம் அப்படின்னா இமேஜினரி நம்பர். ரைட்டா? அடுத்தது வந்து இந்த ரியல் நம்பர் இருக்கு இல்லையா, இதை வந்து ரெண்டு பார்ட்டாக டிவைட் பண்ணலாம். ஒன்று வந்து ரேஷனல் நம்பர், இன்னொன்று வந்து பார்த்தோம் அப்படின்னா இரேஷனல் நம்பர். ரைட்டா? ஆஃப்டர் இந்த ரேஷனல் நம்பர் இருக்கு இல்லையா, இந்த ரேஷனல் நம்பரை வந்து ரெண்டாக டிவைட் பண்ணலாம். ரேஷனல்னாலே நமக்கு என்ன தெரியும், ரேஷனல் நம்பர்ஸ் அப்படின்னாலே அது வந்து ரேஷியோ இல்லையா, அதை வந்து ரெண்டு பார்ட்டாக டிவைட் பண்ணலாம். ஒன்று வந்து இண்டீஜர்ஸ், அனதர் ஒன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ராக்ஷனல் நம்பர். அடுத்தது வந்து இந்த இண்டீஜர்ஸை வந்து ரெண்டு பார்ட்டாக டிவைட் பண்ணலாம். ஒன்று வந்து பாசிட்டிவ் இண்டீஜர், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் இண்டீஜர். இதுலேயே என்ன இருக்கும் அப்படின்னா ஜீரோவும் இருக்கும். ரைட்டா? இந்த பாசிட்டிவ் இண்டீஜரும் ஜீரோவும் சேர்ந்து வந்துச்சு அப்படின்னா அதை வந்து நம்ம என்ன சொல்லுவோம்னா ஹோல் நம்பர் அப்படின்னு சொல்லுவோம். ரைட்டா? இந்த பாசிட்டிவ் நம்பர் மட்டும் வருது அப்படின்னா அதை வந்து நேச்சுரல் நம்பர் அப்படின்னு சொல்லுவோம். டீட்டெயிலாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு எடுத்தோன்னா நம்ம பார்க்குறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா காம்ப்ளெக்ஸ் நம்பர். இந்த காம்ப்ளெக்ஸ் நம்பரில் இது வந்து எந்த ஃபார்மெட்டில் இருக்கும் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இசட் அப்படின்னு தான் டினோட் பண்ணுவாங்க காம்ப்ளெக்ஸ் நம்பரை. இது வந்து எந்த ஃபார்மெட்டில் இருக்கும் அப்படின்னா A+IB இந்த ஃபார்மெட்டில் தான் இருக்கும். இதை தான் வந்து நம்ம ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் அப்படின்னு சொல்கிறோம். இந்த A வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா அதை தான் நம்ம வந்து ஒரு ஹோல் நம்பராக இருக்கும், அதை தான் வந்து நம்ம ரியல் நம்பர் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்தது இந்த IBன்னு இருக்கிறத தான் இமேஜினரி நம்பர்னு சொல்கிறோம். ஓகேவா? இப்போ ரியல் நம்பருக்கும் இமேஜினரி நம்பருக்கும் டிஃபரன்சஸ் என்னன்னு தெரிஞ்சிருச்சு. இது வந்து ரியல் நம்பரை பொறுத்த வரைக்கும் அது வந்து ஒரு ஹோல் நம்பராக இருக்கும். எக்ஸாம்பிள் 5ன்னு வச்சுக்கலாம். இமேஜினரி நம்பர் அப்படிங்கிறது வந்து எனி நம்பர் I3, ஆனால் கண்டிப்பாக இங்கே என்ன இருக்கும், I இருக்கும். இது ரெண்டும் ஜாயிண்ட் ஆகி வந்துச்சு அப்படின்னா தான் இது வந்து என்ன சொல்கிறோம், காம்ப்ளெக்ஸ் நம்பர் அப்படின்னு சொல்கிறோம். இந்த I வந்து இப்போது ஐயோட வேல்யூ என்ன அப்படின்னா √(-1). அப்போ I2 வேல்யூ என்னவாக இருக்கும், √-1. இதை வந்து ஸ்கொயர் பண்ணுறோம், அப்போ ஹோல் ஸ்கொயர்னு வரும் இல்லையா? அப்போ இந்த 2க்கும் இந்த ரூட்டுக்கும் கேன்சல் ஆகி நமக்கு ஆன்சர் என்ன கிடைக்கும், -1. இதுதான் I2 வேல்யூ. ரைட்டா? அடுத்தது வந்து I⁴ வச்சுக்கோங்க. இப்போ -1 × -1 இதுதான் வந்து என்ன அப்படின்னா I⁴ வேல்யூ. அப்போ 1 × 1 என்ன வரும், 1 தான் வரும். இப்போ இந்த மைனஸ் இந்த மைனஸ் வந்து அங்கே அடிஷனாக மாறிடும். ரூல்ஸ் வந்து பார்த்துடலாம். அப்போது ஃபஸ்ட்டு வந்து அடிஷனில் பார்த்துடலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து ஏதோ ஒரு ரெண்டு நம்பருமே வந்து பாசிட்டிவ் நம்பரை நம்ம ஆட் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம ரெண்டு நம்பரையும் கூட்டி பாசிட்டிவ் சைன் தான் யூஸ் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே 4 இருக்குது, இங்கே 5 இருக்குது. ரெண்டுமே என்ன தான் பாசிட்டிவ் நம்பர். இப்போ 4 + 5 என்ன வரும், 9ன்னு வரும் இல்லையா? இது வந்து அடிஷன் ரூல். நெக்ஸ்ட் வந்து இப்போ இங்கே -4 இருக்குது, இதை வந்து நான் -5ன்னு எடுக்கிறேன். இதை ரெண்டையும் அடிஷன் தான் பண்ணணும், ஏன்னா இது அடிஷன் ரூல் தான். இப்போ நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும் அப்படின்னா சேம் தான். ஏன்னா மைனஸ் இன்ட்டு மைனஸ் ரெண்டுமே வந்து இருக்குது அப்படிங்கும்போது ரெண்டுத்தையும் நம்ம சைனை கூட்டி சேம் சிம்பிள் தான் யூஸ் பண்ணணும். ரைட்டா? அடுத்தது வந்து டிஃப்ரென்ஸ். இப்போது இங்கே -4ன்னு கொடுக்குறேன், இங்கே -5ன்னு கொடுக்குறேன். இப்போ அஸ் யூஷுவல் இங்கே 5 எடுக்கிறோம். அப்போ என்ன ஆகும், பிக்கஸ்ட் நம்பருக்கு முன்னாடி என்ன சிம்பிள் இருக்குன்னா ப்ளஸ்ஸு. அப்போது 5 - 4 என்ன வரும் அப்படின்னா 1. இப்போ இங்கே -4 போடணுமான்னு கேட்டால் கிடையாது. ஏன், பெரிய நம்பருக்கு முன்னாடி என்ன சிம்பிள் இருக்குது, ப்ளஸ். நம்ம ப்ளஸ் போட்டாலும் ஒன்று தான், போடலைனாலும் ஒன்று தான், சேம் தான். இப்போ இங்கே வந்து நம்ம மைனஸ்ன்னு எடுக்கிறோமா, இப்போ இங்கே 4ன்னு இருக்குது. இப்போது இதுவுமே 5 - 4 தான், ஆனால் என்ன ரூல்ஸ் வரும், -1ன்னு வரும். ஏன் மைனஸ் வருது, பிக் நம்பருக்கு பிஃபோரில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா மைனஸ் சிம்பிள் இருக்குது, அதனால இங்கே நமக்கு மைனஸ் கிடைக்குது. இதே நெக்ஸ்ட் வந்து சப்ராக்ஷன் ரூல் எடுக்கலாம். இதுக்கு வந்து நான் ஒரு 6, 8ன்னு எடுத்துக்கிறேன். ரைட்டா? இப்போ 6லேருந்து 8 வந்து சப்ராக்ட் பண்ண முடியாது. பெரிய நம்பர் இது 8. 8ல் 6 நம்ம சப்ராக்ட் பண்ணிட்டோம்னா ரிமைனிங் என்ன கிடைக்கும் நமக்கு 2. ஓகேவா? அப்போ இங்கே பெரிய நம்பருக்கு முன்னாடி என்ன சிம்பிள் இருக்கோ அதை வந்து நம்ம இங்கே யூஸ் பண்ணிக்கணும். ரைட்டா? நெக்ஸ்ட் வந்து இங்கே -6 - 8ன்னு இருக்குது. ரைட்டா? சாரி, இது வந்து ரெண்டுமே வந்து பாசிட்டிவ் நம்பர்.
சரியா, பாசிட்டிவ் நம்பர் தான். ஆனால் இந்த ப்ளஸ்ஸு இந்த மைனஸ் இருக்கு இல்லையா, ப்ளஸ் இன்ட்டு மைனஸ்னு வந்துடும். ஓகேவா, இப்போ இதை பார்ப்போம். இது வந்து -6, இது ரெண்டு வந்து பாசிட்டிவாக எடுத்தோம், இது ரெண்டையும் நெகட்டிவாக எடுக்கிறோம். இப்போ -6 -8 இருக்கு. இப்போ இதுவுமே வந்து என்ன மீனிங்னா, -6 மைனஸ் இன்ட்டு மைனஸ் வந்து இங்கே ப்ளஸ் ஆயிரும், இங்கே வந்து 8 -6 வந்து என்ன வரும்னா 2 வரும். இங்கே பிக் நம்பருக்கு பிஃபோரில் என்ன சிம்பிள் இருக்குன்னா ப்ளஸ்ஸு, அதனால இங்கே என்ன தான் வரும், ப்ளஸ்ஸும் போடலாம் போடாமே இருக்கலாம். அடுத்தது ஏதோ ஒரு நம்பரை வந்து நம்ம சேஞ்ச் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு இங்கே -6ன்னு கொடுத்துக்கோங்க, இங்கே -8ன்னு கொடுத்துக்கோங்க. ரைட்டா, இதை வந்து நம்ம சப்ராக்ஷன் ரூல்ஸில் தான் இருக்கும். இப்போ இங்கே 8ன்னு வரும், இங்கே வந்து 6ன்னு வருதா. இப்போது -6 -8 இங்கே வந்து பார்த்தோம் இல்லையா, இந்த ரூல்ஸ் தான். அப்போ ரெண்டுத்தையுமே நம்ம ஆட் பண்ணி என்ன சிம்பிள் போடணும், மைனஸ் சிம்பிள் போடணும். ஸோ இந்த ரூல்ஸ் தான் இங்கே அப்ளை பண்ணுறோம். ஏன், ரெண்டுமே வந்து மைனஸ் தான். அடிஷனாலும் சப்ராக்ஷனாலும் சேம் சைன் வந்துச்சு அப்படின்னா ஆட் பண்ணி சேம் சிம்பிள் யூஸ் பண்ணணும், அந்த மைனஸ் வந்து எடுத்து போடணும். இப்போ இது வந்து எப்படி மாறும், 6 மைனஸ் இன்ட்டு மைனஸ் வந்து இது ப்ளஸ். இது இங்கே என்ன ரூல் அப்ளை ஆகுதுன்னா மல்டிப்ளிகேஷன் ரூல். இது என்னங்கிறத நம்ம நெக்ஸ்ட் பார்க்கலாம். இப்போ 6 + 8 என்ன வரும், 14. சேம் தான். இப்போ மல்டிப்ளிகேஷன் ரூல் பார்க்கலாம். மல்டிப்ளிகேஷனில் ஃபார் எக்ஸாம்பிள் எனி நம்பர் நீங்கள் எடுத்துக்கலாம், 5 × 2 எடுத்துக்கலாம். ரைட்டா, இப்போது இது ரெண்டுமே வந்து பாசிட்டிவ் நம்பர். அப்போ 5 2 சார் என்ன வரும், 10 வரும். எந்த சிம்பிளுமே இல்லை, அதனால டேரெக்டாக வந்து நம்ம போட்டுட்டோம். இப்போ நெக்ஸ்ட் நெகட்டிவ் சிம்பிள் யூஸ் பண்ணிக்கோங்க, -5 -2 இது மாதிரி வந்துச்சு அப்படின்னா, இங்கே மல்டிப்ளிகேஷன் ரூல்ஸை பொறுத்த வரைக்கும் சேம் சைன் வந்துச்சு அப்படின்னா, இப்போது ப்ளஸ் வந்துச்சுன்னா ப்ளஸ், இது வந்து நமக்கு டவுட் வராது. ஆனால் இந்த இடத்துல வந்து டவுட் வரும். 5 2 சார் 10ன்னு போட்டுருவோம், ஆனால் இங்கே மைனஸ்ன்னு போட்டுருவோம். இதுதான் வந்து தப்பு. ஏன்னா மல்டிப்ளிகேஷன் ரூலில் மைனஸ் இன்ட்டு மைனஸ் என்ன தான் வரும், ப்ளஸ் தான் வரும். ஓகேவா, இது வந்து டவுட் பார்த்து இதை வந்து நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒன் என்ன பார்க்குறோன்னா, இப்போ 5 × -2ன்னு போடுறேன். இப்போ இங்கே என்ன இருக்கிறதா அர்த்தம், ப்ளஸ் இருக்கிறதா அர்த்தம். அப்போ ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் என்ன வரும்னா, டிஃப்ரெண்ட் சைன் வந்துச்சுன்னா மைனஸ்ன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ இங்கே -5ன்னு இருக்குது, இங்கே 2ன்னு இருக்குன்னா இங்கே கண்டிப்பாக மைனஸ் வரும். ஏன்னா இங்கே மைனஸ் இருக்குது, இங்கே ப்ளஸ் இருக்குது. அப்போ டிஃப்ரெண்ட் சைன் வந்துச்சு அப்படின்னா மைனஸ் வரும். அஸ் யூஷுவல் 5 2 சார் 10ன்னு போட்டுருவோம். ஓகேவா, இந்த ரூல் எடுத்துகிட்டு வந்து தான் இங்கே நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ப்ராக்கெட்னா என்ன மீனிங், மல்டிப்ளை தானே மீனிங். அப்போ மைனஸ் இன்ட்டு மைனஸ் என்ன வந்துடும், ஆட்டோமேட்டிக்காக ப்ளஸ்ன்னு வந்துடும். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இப்போ லாஸ்ட் ஒன் வந்து என்னன்னா டிவிஷன் ரூல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து ஒரு ஃப்ராக்ஷனில் தானே இருக்கும். இப்போ 4/2ன்னு எடுக்கிறேன். இது வந்து ஒரு பாசிட்டிவ் நம்பர். அப்போ 4/2ன்னு எடுத்தோம்னா என்ன வரும், 1 2 சார் 2 2 2 சார் 4ன்னு வந்துடும். ஓகேவா, இதில் வந்து சைன் வந்து பாசிட்டிவாக இருக்கிறதுனால நம்ம எதுவுமே யூஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இப்போ நெக்ஸ்ட் வந்து மைனஸ் யூஸ் பண்ணுறேன். மேலேயும் மைனஸ், கீழேயும் மைனஸ். இப்போ 4/2ங்கிறது 2 2 சார் 4 1 2 சார் 2ன்னு வந்துடும். இந்த மைனஸும் இந்த மைனஸ் என்ன ஆயிடும் அப்படின்னா கேன்சல் ஆயிடும். ஓகேவா, அடுத்தது -4/2. இது வந்து எப்படி வரும், 2/1 தான் ஆன்சர். ஆனால் அந்த மைனஸ் சிம்பிள் இருக்கிறதுனால அதை எடுத்து அப்படியே போட்டுக்கணும். இதுவே வந்து கீழே வருது 4/2 -2ன்னு வருது. அப்போ எப்படி போடுவீங்க, அதே தான் 2/1 தான் வரும். ஆனால் என்ன பண்ணுவோம், அந்த மைனஸ் சிம்பிள் கரெக்டாக போட்டுக்கணும். மேலே இருந்தாலும் கீழே இருந்தாலும் நம்ம அந்த மைனஸ் வந்து விட்டுறக்கூடாது. இதுதான் வந்து மல்டிப்ளிகேஷன் டிவிஷனுக்கான ரூல். காம்ப்ளெக்ஸ் நம்பர் எடுத்துக்கலாம். காம்ப்ளெக்ஸ் நம்பர் அப்படின்னாலே இதை வந்து இசட்னு டினோட் பண்ணுவாங்க. A + IB இந்த ஃபார்மெட்டில் இருந்துச்சு அப்படின்னா இதுதான் வந்து நம்ம காம்ப்ளெக்ஸ் நம்பர்னு சொல்கிறோம். இந்த A அப்படிங்கிறது எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு ரியல் நம்பராக இருக்கும். ஓகேவா, இந்த IBன்னு இருக்கு இல்லையா, இது வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா இமேஜினரி பார்ட்னு சொல்லலாம். இப்போ இந்த ரியல் நம்பர் எடுத்துருக்கோம் இல்லையா, இந்த ரியல் நம்பரை 2 பார்ட்டாக வந்து நம்ம டிவைட் பண்ணலாம். ஒன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரேஷனல் நம்பர், இன்னொன்று வந்து பார்த்தோம்னா இர்ரேஷனல் நம்பர். ரைட்டா, இப்போ ரேஷனல் நம்பரில் உங்களுக்கு ஒரு க்ளூ இருக்குது. இந்த ஃபர்ஸ்ட் இதை மட்டும் எடுத்தீங்க அப்படின்னா இது வந்து என்ன சொல்லுவோம், ரேஷியோன்னு சொல்லுவோம். ரேஷியோனா ஒன்றும் இல்லை, ஒன்று வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 2:3 இதுதான் வந்து ரேஷியோன்னு சொல்லுவோம். இதை இன்னொரு ஃபார்மெட்லையும் எழுதலாம். எப்படி எழுதலாம், 2/3 கூட எழுதலாம். ஓகேவா, இர்ரேஷனல் நம்பர் அப்படிங்கிறது வந்து அதாவது ரெண்டுமே வந்து என்ன ஃபார்மில் இருக்குன்னா P/Q ஃபார்மெட்டில் இருக்கும். சரியா, ஆனால் Qவோட வேல்யூ வந்து கண்டிப்பாக 0வாக இருக்கக்கூடாது. இதுதான் வந்து கண்டிஷன், மெயின் கண்டிஷன் இதுதான். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 2 இப்போ 3க்கு பதிலாக நம்ம 0 அப்ளை பண்ணி பார்ப்போம். எனிதிங் டிவைடட் பை 0 என்ன வரும்னா இன்ஃபினிட்டின்னு வரும். அதாவது இதை என்ன பண்ண முடியும் அப்படின்னா இதை வந்து என்ன பண்ண முடியாது, வரையறுக்க முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க. ரைட்டா, அதனால கீழே கண்டிப்பாக என்னவா இருக்கக்கூடாது, 0 இருக்கக்கூடாது. இதுதான் வந்து மெயின் கண்டிஷன். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எவ்ரி ஒன்.
ஹவ் யூ ஆல். இன்னைக்கு வந்து நம்ம பார்க்க போகிறது நம்பர்ஸில் வந்து ஃபஸ்ட்டு காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ்னால் என்னென்னு பார்த்துக்கலாம். காம்ப்ளெக்ஸ் நம்பரில் ஒரு ரியல் நம்பரும் ஒரு இமேஜினரி நம்பரையும் ஆட் பண்ணும்போது தான் நமக்கு என்ன நம்பர் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காம்ப்ளெக்ஸ் நம்பர் கிடைக்கும். இந்த ரியல் நம்பருக்கும் இமேஜினரி நம்பருக்கும் என்ன டிஃப்ரென்சஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, ரியல் நம்பரில் வர நம்பர் எல்லாமே வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு ஹோல் நம்பராக தான் இருக்கும். ஹோல் நம்பர்னால் என்ன அப்படிங்கிறத அடுத்தடுத்து பார்க்கலாம். ஹோல் நம்பர் வந்து 0ல் ஸ்டார்ட் ஆகும். 0, 1, 2 எக்ஸெட்ரா இது எல்லாமே. ஓகேவா? இந்த ஹோல் நம்பரோட ஐ வந்து ஜாயிண்ட் ஆகி வந்துச்சுன்னா அதுதான் நமக்கு வந்து இமேஜினரி நம்பர் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? இப்போ வந்து ஐயோட வேல்யூ என்ன அப்படின்னா √-1. நெக்ஸ்ட் ஐயை வந்து ஸ்கொயர் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ -1 நம்ம ஸ்கொயர் பண்ணுறோம் அப்படின்னா √-1 நம்ம ஸ்கொயர் பண்ணுறோம் அப்படின்னா இந்த 2க்கும் இந்த ஸ்கொயருக்கும் கேன்சல் ஆகி -1 மட்டும் கிடைக்கும். இதான் ஐ ஸ்கொயரோட வேல்யூ. நெக்ஸ்ட் i3யோட வேல்யூ என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ i² i இது அதாவது i⁻1 இது ரெண்டையும் நமக்கு சேர்க்கும் போது தான் 2 + 1 என்ன கிடைக்கும்? 3ன்னு கிடைக்கும். i3ன்னு கிடைக்கும் இல்லையா? அதனால i² இன்ட்டு என்ன எடுத்திருக்கேன்? i⁻1ன்னு எடுத்திருக்கேன். இப்போ i²ங்கிற இடத்துல -1 போடுங்க. நெக்ஸ்ட்டு i வர இடத்துல என்ன இருக்குது? √-1 அப்படின்னு போகிறோம்னு வச்சுக்கோங்க. இப்போது 1 டைம் இந்த √-1 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா என்ன வரும்? √-1ன்னு வரும் இல்லையா? ஸோ 1 டைம் பண்ணும்போது நமக்கு √-1 கிடைக்குதா? இதை நம்ம டேரெக்டாக என்னென்னு எழுதிக்கலாம்? ஐன்னு எழுதிக்கலாம். ஐயோட வேல்யூ தான் இங்கே -1. நெக்ஸ்ட் i⁻4ன்னு வருதுன்னு வச்சுக்கோங்களேன். i⁻4ன்னு வருதுன்னா -1 × -1 -1 கேன்சல் ஆகி நமக்கு என்ன கிடைக்கும்? +1ன்னு கிடைக்கும். ரைட்டா? இப்போது i⁻5 i⁻6 i⁻7 i⁻8 இதுக்கு என்ன ரிலேட்டிவிட்டின்னா i⁻5க்கு -1 √-1 தான் கிடைக்கும். i⁻6க்கு -1 கிடைக்கும். i⁻7க்கு i⁻8க்கு என்ன கிடைக்கும்? +1. ஓகேவா? இதில் வர டேர்மில் ஃபஸ்ட்டு மட்டும்தான், அதாவது i⁻7 ஒரே ஒரு i மட்டும்தான் வரும். சரியா? அது i⁻7ஆகவும் இருக்கலாம், இல்லை i³ இருக்கலாம். நெக்ஸ்ட் வந்து இங்கே வந்து i⁻9 என்ன கிடைக்கும்? -1. நெக்ஸ்ட் i⁻10ன்னு எடுத்துக்கிறீங்க. அதுக்கு என்ன கிடைக்கும்? -1. இதுக்கு √-1 இதுக்கு -1. இப்போ i⁻11 அப்படிங்கும்போது i கிடைக்கும். i⁻12 அப்படிங்கும்போது இங்கே என்ன கிடைக்கும்? +1 கிடைக்கும். இப்போ நம்மளுக்கு வந்து ரிப்பீட் ஆகிட்டே இருக்கிறது எந்த நம்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா -1 i நெக்ஸ்ட் +1 ஒரே ஒரு டேர்மில் மட்டும்தான் நமக்கு i இருக்கும். ரைட்டா? ரிமைனிங் வந்து ஒரு √-1 நெக்ஸ்ட் -1 லாஸ்ட் +1 ஈஸி தான். இதே தான் நமக்கு ரிப்பீட் ஆகிட்டு இருக்கும். இந்த 4 டேர்மை மட்டும் நம்ம மைண்டில் வச்சுக்கிட்டா போதும். இதை வச்சே வந்து சம் வந்து சால்வ் பண்ணிடலாம். இதுதான் இமேஜினரி நம்பர். நமக்கு வந்து ஃபஸ்ட்டு 4 டேர்ம் மட்டும் மைண்டில் இருந்தால் போதும். i⁻4க்கு என்ன வேல்யூ வரும்? இது வந்து ஈக்குவல் டு இது வந்து என்னது ஐன்னு இருக்கும். i⁻4க்கு 1ன்னு வரும். சரியா? ரியல் நம்பருக்கும் இமேஜினரி நம்பருக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா, நம்பர் லைன் கேள்விப்பட்டிருப்பீங்க. நம்பர் லைனாக என்ன வரும்? சென்டர் வந்து 0வாக இருக்கும். சென்டருக்கு ஆஃப்டர் இருக்கிறது பாசிட்டிவாக இருக்கும். சென்டருக்கு முன்னாடி இருக்கிறது வந்து நெகட்டிவாக இருக்கும். இப்போது 1, 2, 3 எக்ஸெட்ரா இதெல்லாம் வந்து பாசிட்டிவ் நம்பர். இதை எப்படி சொல்லலாம்? நேச்சுரல் நம்பர் அப்படின்னு சொல்லலாம். ரைட்டா? நெக்ஸ்ட் வந்து இங்கே என்ன இருக்கும்? -1 -2 -3 -4 எக்ஸெட்ரான்னு வரும். இதெல்லாம் வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னு சொன்னால், இது வந்து நெகட்டிவ் இண்டீஜர்ஸ்னு சொல்லுவாங்க. அதாவது இந்த நம்பர் லைன் ஃபுல்லாகவே என்ன சொல்லுவாங்கன்னா இண்டீஜர்ஸ்னு சொல்லுவாங்க. அது 0லேருந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா அதுதான் என்னது? ஹோல் நம்பர். 1லேருந்து ஸ்டார்ட் ஆச்சுன்னா நேச்சுரல் நம்பர். மைனஸ் மட்டும் இருக்குது அப்படின்னா இது வந்து நெகட்டிவ் இண்டீஜர்ஸ். சரியா? அப்போ நேச்சுரல் நம்பர்ஸ் என்ன சொல்லலாம்? நம்ம ஆட்டோமேட்டிக்காக பாசிட்டிவ் இண்டீஜர்ஸ்னு சொல்லலாம். ரைட்டா? இதை வந்து நம்பர் லைனில் ரியல் நம்பரை எழுத முடியும், இமேஜினரி நம்பரை நம்பர் லைனில் எழுத முடியாது. அவ்வளோதான் இது ரெண்டுத்துக்கும் உள்ள டிஃப்ரென்சஸ். நெக்ஸ்ட் ரியல் நம்பரை 2 பார்ட்டாக டிவைட் பண்ணலாம். ஒன்று வந்து ரேஷனல் நம்பர்ஸ், இன்னொன்று வந்து இர்ரேஷனல் நம்பர்ஸ். சரி, ஓகே. ரேஷனல் நம்பர்ஸ்னால் என்ன, இர்ரேஷனல் நம்பர்ஸ்னால் என்ன அப்படின்னு நெக்ஸ்ட் பார்க்கலாம். இப்போ அடுத்து நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது என்ன அப்படின்னா ரியல் நம்பர்ஸ். இந்த ரியல் நம்பர்ஸ் தான் நம்ம 2 பார்ட்டாக டிவைட் பண்ணுறோம். ஒன்று வந்து ரேஷனல், இன்னொன்று வந்து இர்ரேஷனல். இப்போ ரேஷனல் நம்பர்ஸ் அப்படின்னா இதை வந்து 2 ஃபார்மேட்டில் எழுதலாம். ஒன்று என்ன அப்படின்னா p/q ஃபார்மேட்டில் எழுதலாம். நெக்ஸ்ட் இன்னொன்று என்ன அப்படின்னா டெசிமல்னால் நமக்கு தெரியும், பாயிண்ட்டுக்கு சம்திங் வரும். பாயிண்ட்டுக்கு முன்னாடி 0 இல்லை 0.5 இது வந்து ஒரு டெசிமல் நம்பர். இந்த மாதிரி 2 பார்ட்டாக டிவைட் பண்ண முடிஞ்சிச்சுன்னா அதான் ரேஷனல் நம்பர். நெக்ஸ்ட் இந்த ரேஷனல் நம்பரை என்ன பண்ண முடியும் அப்படின்னா ப்ரிடிக்ட் பண்ண முடியும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 1/2 அப்படின்னு இருக்குன்னு வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ரேஷனல் அப்படிங்கிறது என்ன ஃபார்ம், அதாவது கொஸ்டின்லேயே நமக்கு க்ளூ இருக்குது, ரேஷியோன்னு சொல்லலாம். சரியா? இதை எப்படி எழுதலாம்? 1:2ன்னு எழுதலாம். சரியா? இந்த ரேஷியோ தான் நம்ம ரேஷனல் நம்பர்ஸ்ன்னு சொல்கிறோம். இப்போ 1/2 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ 2 வந்து உள்ளே எடுத்துக்கிறோம். சரி, 2 வந்து அவுட்டரில் வரும், 1 வந்து உள்ளே வரும். இப்போ இது வந்து சின்ன நம்பர். அப்போ நம்மளால என்ன பண்ண முடியாது? டிவைட் பண்ண முடியாது. பாயிண்ட் வச்சு 0 சேர்க்குறோம். அப்போது 5 2s are 10ன்னு கிடச்சிரும்.
அப்போ இதோட ஆன்சர் என்ன வரும்? 1/2க்கு ஆன்சர் என்ன வரும்? 0.5 தான் ஆன்சர். இப்போ ரேஷனல் நம்பரை நம்மளால என்ன பண்ண முடியுது? ப்ரிடிக்ட் பண்ண முடியுது. இப்போ 0.5 அப்படிங்கிறது தான் 1/2 ஆன்சர் அப்படின்னு ஃபிக்ஸ்டாக நம்மளால சொல்ல முடியும். அதுவே வந்து இரேஷனல் நம்பரில் நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே 1/3ன்னு எடுக்கிறோம்னு வச்சுக்கோங்க. இதை வந்து P/Q ஃபார்மெட்லையும் எழுதலாம், இல்லை P/Q ஃபார்மெட்டில் வராமல் கூட இருக்கலாம் இரேஷனல் நம்பர்ஸ். இதையுமே 2 பார்ட்டாக டிவைட் பண்ணுவாங்க. இன்னொன்று என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, நான் டெர்மினேட்டிங் நான் ரிப்பீட்டிங் டேர்ம். டெர்மினேட்டிங் அப்படிங்கிற வார்த்தை புதுசாக இருக்குது அப்படின்னா, ரெக்கரிங் அப்படிங்கிற ஃபார்மேட் வந்து நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அப்படின்னா என்ன? சுழல் எண்கள் அப்படின்னு அர்த்தம். இப்போ நீங்களே பாருங்களேன், இப்போ 1/3ன்னு இருக்கா, இந்த 1/3ல 3 வந்து நம்ம உள்ள வச்சுக்கிறோம். சரி, அவுட்டரில் வச்சுட்டு 1 உள்ள எடுக்கிறோம். இப்போ இதை கம்பேர் பண்ணும்போது எது சின்ன நம்பர்? 1. அப்போ உள்ள இருக்கிறது நமக்கு எப்போவுமே பெரிய வேல்யூவாக தான் இருக்கணும். பாயிண்ட் வச்சு 0 ஆட் பண்ணுறீங்க அப்படின்னா இது ஒரு டிவிஷன் கண்டிஷன். இதில் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஆகிடும், இது வந்து பெரிய நம்பர் ஆயிடும். அப்போ 3 3 சார் என்ன வந்துடும்? 9 வந்துடும். இப்போ 10ல் 1 9 மைனஸ் பண்ணி பாருங்களேன், என்ன கிடைக்கும்? ரிமைனிங் 1. இப்போ பாயிண்ட் ஆல்ரெடி இருக்குது. இப்போ நெக்ஸ்ட் நம்ம 0 ஆட்டோமேட்டிக்காக ஆட் பண்ணிக்கலாம். இப்போ 3 3 சார் என்ன வரும்? 9, ரிமைனிங் 1, எக்ஸெட்ரா அப்படியே போயிட்டே இருக்கும். இப்போ 1/3 அப்படிங்கிற ஃபார்மேட் வந்து எப்படி இருக்குது நமக்கு? 0.3, ஆனால் அன்சோ ஆன் போயிட்டே இருக்குது. இப்போ இதை நம்ம எப்படி ஸ்டாப் பண்ணலாம்? 0.3 மேலே ஒரு பார் போட்டிங்க அப்படின்னா இது என்ன ஆகும்? இதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா 3 வந்து ரிப்பீட் ஆகிட்டே இருக்குது அப்படின்னு அர்த்தம். சரியா? இதே வந்து நான் ரிப்பீட்டிங் டேர்ம்ஸ் அப்படின்னா இந்த நம்பர் வந்து திரும்ப வராது. ஓகேவா? அதுதான் வந்து நான் ரிப்பீட்டிங் டேர்ம்ஸ். இப்போ அது என்ன அப்படிங்கிறத கிளியராக பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து இந்த இரேஷனல் நம்பர்ஸ் இருக்குல்ல, இதில் மேக்ஸிமம் என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சயின்டிஃபிக் நோட்டேஷன்ஸ் வந்து நம்ம நிறைய யூஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஆல்ஃபா, பீட்டா, காமா, ஒமேகா, இதெல்லாம் சயின்ஸில் யூஸ் பண்ணுவோம். ஃபிசிக்ஸில் வரும் இல்லையா? ஸோ இந்த சிம்பிள்ஸ்லாம் வந்து இந்த நம்பர்ஸில் வரும். ஏன் அப்படின்னா இதை வந்து நம்மளால என்ன பண்ண முடியாது? ப்ரிடிக்ட் பண்ண முடியாது. நம்ம ஆல்ரெடி பார்த்தோம்ல டிஃப்ரென்சஸில், இது வந்து ப்ரிடிக்டபிள், இது வந்து அன்பிரடிக்டபிள். அதனால இதை ரேஷனல் நம்பர்ஸ்னு சொல்கிறோம், இதை வந்து இரேஷனல் நம்பர்ஸ்னு சொல்கிறோம். இதில் வந்து P/Q ஃபார்மேட் பார்த்துருக்கோம். இந்த P/Q ஃபார்மேட்டுக்கும் இரேஷனலுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து நம்பர்ஸ் வந்து நான் ரிப்பீட்டிங் டேர்மாக இருக்கும், ரிப்பீட் ஆகாது. இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். இதனால தான் நம்ம என்ன சொல்கிறோம்? இதை ப்ரிடிக்டபிள்னு சொல்கிறோம், இதை என்ன சொல்கிறோம்? அன்பிரடிக்டபிள் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ இந்த டெசிமல் ஃபார்மேட் இருக்கு இல்லையா, இந்த டெசிமல் ஃபார்மேட்னா என்ன, நெக்ஸ்ட் இந்த நான் டெர்மினேட்டிங் அண்ட் நான் ரிப்பீட்டிங் ஃபார்ம்னா என்ன அப்படிங்கிறத நம்ம கிளியராக பார்க்கலாம். இப்போ இந்த டெசிமல் டேர்மை தான் நம்ம 3 பார்ட்டாக டிவைட் பண்ணுறோம். அது என்னென்னா, டெர்மினேட்டிங், இங்கே நான் டெர்மினேட்டிங், இது நான் டெர்மினேட்டிங்காக இருக்கும். ஆனால் நம்பர் வந்து என்ன ஆகும்னா ரிப்பீட் ஆகும். இது வந்து நம்பர் வந்து ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்ட் இரேஷனல் நம்பர்ஸில் பார்த்தோம் இல்லையா, நான் டெர்மினேட்டிங் அண்ட் நான் ரிப்பீட்டிங் டேர்ம். ஓகேவா? இது 3த்துக்கும் உள்ள டிஃப்ரென்சஸ் என்னன்னு இப்போ பார்ப்போம். ஃபர்ஸ்ட் இருக்கிறது என்ன அப்படின்னா டெர்மினேட்டிங். அதாவது டெர்மினேட்டிங்கில் நம்ம என்ன வந்து எக்ஸாம்பிள் பார்த்தோம், 1/2. இங்கே வந்து என்ன பார்த்தோம்? நான் டெர்மினேட்டிங்கில் 1/3. அதாவது டெர்மினேட்டிங்னா ரெக்கரிங்னு சொல்லலாம். சரியா? இதையுமே வந்து 2 பார்ட்டாக டிவைட் பண்ணலாம். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபுல்லாக டெர்மினேட் ஆகிறது, இன்னொன்று வந்து பார்ஷியலாக டெர்மினேட் ஆகிறது. ஓகேவா? இது என்னன்னு கிளியராக பார்ப்போம். நெக்ஸ்ட் இது வந்து நான் டெர்மினேட்டிங், ஆனால் வந்து என்ன ஆகாது? ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா? அதுதான் வந்து என்னது? 0.333 மட்டும் அண்ட் ஸோ ஆன். அப்போ இதுக்கு வந்து நம்ம ஒரு ஃபிக்ஸ்டாக ஒரு வேல்யூ சொன்னோம்னா எப்படி சொல்லலாம்? 0.3 பார் அப்படின்னு சொல்லலாம். இதுதான் வந்து நான் டெர்மினேட்டிங்க்கு எக்ஸாம்பிள். அடுத்து வந்து இப்போ வந்து இது என்னன்னு பார்க்குறோம். டெர்மினேட்டிங்கை ரெண்டாக டிவைட் பண்ணியிருக்காங்க. ஒன்று வந்து ஃபுல்லாக டெர்மினேட் ஆகுறது, இன்னொன்று வந்து பார்ஷியலாக டெர்மினேட் ஆகுறது. இப்போ ஃபுல்லாக டெர்மினேட் ஆகுறதுன்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ 0.36 எடுக்கிறேன். இப்போ ஃபுல்லாக டெர்மினேட் ஆகுறதுனா மீனிங் என்னன்னு நல்லா கிளியராக புரிஞ்சுக்கோங்க. இப்போ பாயிண்ட்டுக்கு அப்புறம் 36 அப்படிங்கிறது 2 டிஜிட் நம்பர். எப்படி 2 டிஜிட்னு சொல்கிறோம்? இது வந்து ஃபர்ஸ்ட் டிஜிட்டாக கன்வெர்ட் பண்ணுவோம், இதை செகண்ட் டிஜிட்டாக கன்வெர்ட் பண்ணுவோம் இல்லையா? இந்த 2 டிஜிட்டுக்கு மேலேயும் உங்களுக்கு பார் இருந்துச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஃப்ராக்ஷனாக மாற்றும் போது
இந்த ரெண்டு நம்பருக்கும் பார் இருக்கு இல்லையா, அதனால 2 9 போட்டுக்கிறோம். ரைட்டா? நெக்ஸ்ட் மேல ஹோல் நம்பர் என்னன்னு பார்த்துருக்கோம், 36. அவ்வளவுதான். இதை வந்து ஃபிராக்ஷனா மாத்த சொல்றாங்க அப்படின்னா இதோட மீனிங் என்ன? இது வந்து கொஸ்டின் கேட்பாங்க, நமக்கு ஆன்சர் என்ன கிடைக்கும், 36 அப்படி எடுத்து போட்டுக்கிறோம். மேல இருக்கிற பாருக்கு பதிலா 99 ஆட் பண்றோம். ஓகேவா? இப்போ ஆக்சுவலா இதுக்கு என்ன மீனிங் பாத்தீங்கன்னா 0.36 36 36 எக்ஸெட்ரா அண்ட் சோ ஆன் போயிட்டே இருக்கும். ரைட்டா? இதை வந்து ஒரு ஃபிராக்ஷன் டைப்ல நம்ம ஃபுல்ஃபில்லா மாத்துறோம் அப்படின்னா இதுதான் வந்து என்னது, ஃபுல்லா டெர்மினேட் ஆகுறது. சரியா? அந்த ரெண்டு நம்பருமே நமக்கு ரிப்பீட் ஆகுது அப்படிங்கிறது தான் மீனிங். இப்போ பார்ஷியலி டெர்மினேட்டிங் அப்படின்னா இப்போ இதே நம்பரையே வச்சு பார்ப்போம். இப்போ 0.36 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஆனா இந்த பார் வந்து 6க்கு மேல மட்டும்தான் இருக்கு. அப்போ இதுக்கு வந்து எப்படி நம்ம கண்டுபிடிப்போம், இதுவும் வந்து 2 டிஜிட் நம்பர் தான். அப்போ கீழே நமக்கு ஆட்டோமேட்டிக்கா என்ன வரும், நம்ம 2 டிஜிட்ல வந்து ஃபில் பண்ணணும். மேல வந்து என்ன இருக்கும், இந்த 36 அப்படி எடுத்து எழுதிட்டு எந்த நம்பருக்கு மேல பார் இருக்கோ இல்லையா அந்த நம்பரை நம்ம கன்சிடர் பண்ண கூடாது. அந்த நம்பரை வந்து விட்டுட்டு அதுக்கு முன்னாடி என்ன இருக்கு, 3 இருக்கு. ஓகேவா? அப்ப 36 - 3 என்ன கிடைக்கும், 33 கிடைக்கும். கீழே வந்து 99 போடணுமா அப்படின்னு கேட்டா கிடையாது. ஏன் நம்ம இங்க 99 போட்டிருக்கோம்னா 2 நம்பருக்குமே பார் இருந்துச்சு. இங்க ஒரு நம்பருக்கு தான் வந்து இங்க பார் இருக்கு, இந்த நம்பருக்கு பார் இல்ல. பார் இல்ல அப்படின்னா அஸ்யூஷுவல் நம்ம என்ன போடணும், 0 போடணும். இது வந்து டவுட் கிளாரிபிகேஷன் பார்ட், அதனால நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ரைட்டா? நம்ம என்ன பண்ணிடுவோம், இதுவும் 2 டிஜிட் தானே அப்படின்னு சொல்லி 2 9 போட்டோம் அப்படின்னா இது வந்து ஃபுல்லா டெர்மினேட் ஆகுறது. இதுக்கு தான் ஆன்சர் வரும். ஓகேவா? இதுக்கு என்ன மீனிங்னு பார்த்தோம்னா கொஸ்டினுக்கு 0.36 மட்டும்தான் நமக்கு ரிப்பீட் ஆயிட்டே இருக்கும். அதனாலதான் ஆன்சர் இங்க இப்போ 33/90 அப்படிங்கறதா இதோட ஆன்சர். இது ரெண்டு ஏன் டிஃபரன்ஸ் ஆகுது அப்படிங்கறத புரிஞ்சுக்கணும். ஓகேவா? இங்க 6க்கு மட்டும் மேல பார் இருக்கிறதுனால 6 வந்து ரிப்பீட் ஆகுது. இந்த 36க்கு மேல பார் இருக்கிறதுனால 36 வந்து ரிப்பீட் ஆயிட்டே இருக்கு. ஓகேவா? இந்த ரெண்டு டேர்ம் வந்து கிளியரா? நெக்ஸ்ட் வந்து பார்க்க போறது நான் டெர்மினேட்டிங் நான் ரிப்பீட்டிங் டேர்ம்ஸ். டெர்மினேட்டிங் நான் ரிப்பீட்டிங் டேர்ம்ஸ் அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் இதே நம்பர் எடுத்துக்கோங்க 0.35. ஓகேவா? இது என்ன கொடுத்துட்டாங்க, நான் டெர்மினேட்டிங். நான் டெர்மினேட்டிங்னா என்ன, திரும்ப வராதுன்னு அர்த்தம். ரிப்பீட்டிங் நான் ரிப்பீட்டிங் டேர்ம்னா அதாவது இருக்கிற நம்பர் மறுபடியும் வரவே கூடாது அப்படின்னு அர்த்தம். இப்ப இதை வந்து நம்ம எப்படி ஃபிராக்ஷன்ல மாத்துறது அப்படின்னா பாயிண்ட்டுக்கு அப்புறம் எத்தனை டிஜிட் நம்பர் இருக்குன்னு பார்க்கணும். 2 டிஜிட் நம்பர் இருந்துச்சுன்னா 2 0 ஆட் பண்ணி முன்னாடி 1 100ன்னு வரும். ஓகேவா? இங்க என்ன நம்பர் இருக்கோ அதுக்கு அப்படியே எழுதிட வேண்டியதான். ஓகேவா? டிஃபரன்ஸான ஏரியான்னு பார்த்தா இது மட்டும்தான். இதையும் மற்றதையும் போட்டு கன்ஃபியூஸ் பண்ணவே பண்ணக்கூடாது. ரைட்டா? இப்ப நான் சம் கொஸ்டின்ஸ் கொடுக்குறேன், இதுல வந்து அது எந்த இடத்துக்கு கீழே வரும் அப்படிங்கறத கமெண்ட் பண்ணணும். இப்போ 0.651 இது வந்து ஃபர்ஸ்ட் கொஸ்டின். ரெண்டாவது கொஸ்டின் 0.215 ஹோல் பார். ஓகேவா? நான் போட்டது எல்லாமே வந்து உங்களுக்கு 2 டிஜிட் நம்பர். இந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே 3 டிஜிட் நம்பர். 0.651 பார். ஓகேவா? இது மூணும் எதுக்கு கீழே வரும் அப்படிங்கறத நான் சொல்றேன். இந்த ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்கிறது என்ன அப்படின்னா பார் எதுவுமே இல்லை இந்த கொஸ்டின்ல. இதை எப்படி ஃபிராக்ஷனா மாத்தணும்னா நான் டெர்மினேட்டிங் அண்ட் நான் ரிப்பீட்டிங் இந்த டேர்ம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா ஃபுல்லா பார் இருக்கா, அப்போ இது வந்து ஃபர்ஸ்ட் மாடல், அதாவது ஃபுல் டெர்மினேட்டிங். தேர்ட் ஒன் இருக்கு இல்லையா, இது வந்து எங்க வரும் அப்படின்னு பார்த்தா பார்ஷியலா டெர்மினேட் ஆகுறது இங்க வரும். ரைட்டா? சோ எந்தெந்த மெத்தடுன்னு கிளியரா சொல்லியாச்சு. இதோட ஆன்சர்ஸ் வந்து ஃபிராக்ஷன்ஸா மாத்தும் போது என்ன நம்பர்ஸ் கிடைக்கும் அப்படிங்கறத கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சு கமெண்ட்ல சொல்லணும். 2 பார்ட் இருக்கும். ஒன்னு வந்து என்ன அப்படின்னா இண்டீஜர்ஸ், அனதர் ஒன்னு என்ன அப்படின்னா ஃபிராக்ஷன்ஸ். ஃபிராக்ஷன்ஸ்னா டிவிஷன்ல இருக்கும். எனி நம்பர் 1/2 அதான் ஃபிராக்ஷன் நம்பர். இண்டீஜர்ஸ் அப்படிங்கும்போது நமக்கு 0 இங்க பாசிட்டிவ் இங்க நெகட்டிவ் இந்த ஃபார்மேட்ல இருக்கும். ஓகேவா? இப்போ இண்டீஜர்ஸ்னா என்ன அப்படின்னா நெகட்டிவ் இண்டீஜர்ஸ் இருக்கும், அடுத்தது பாசிட்டிவ் இண்டீஜர்ஸ் இருக்கும், இதோட 0 இருக்கும். 0 வந்து பாசிட்டிவா இல்ல நெகட்டிவான்னு கேட்டாங்கன்னா 0 வந்து நான் பாசிட்டிவ் நெய்தர் நெகட்டிவ், அதாவது இது வந்து பாசிட்டிவும் கிடையாது நெகட்டிவும் கிடையாது அப்படிங்கறத மீன். இப்போ நெகட்டிவ் இண்டீஜர்ஸ் அப்படிங்கும்போது என்னெல்லாம் வரும், -1 -2 -3 -4 எக்ஸெட்ரா அண்ட் சோ ஆன். ஓகேவா? சென்டர்ல தான் என்ன இருக்கும், நமக்கு 0 இருக்கும். அடுத்தது பாசிட்டிவ் இண்டீஜர்ஸ் அப்படிங்கும்போது 1 2 3 4 அண்ட் சோ ஆன். ஓகேவா? இதுதான் வந்து நம்பர் லைன். இதை ஒரே லைன்ல போடணும் அப்படின்னா சென்டர்ல 0 இருக்கும், ரைட் சைட் பாசிட்டிவ் அண்ட் லெஃப்ட் சைடு என்ன இருக்கும், நெகட்டிவ் இண்டீஜர்ஸ் இருக்கும்.
இதை வந்து நெகட்டிவ் இன்டிஜர்ஸ்ன்னு சொல்றோம். ஒரு நிமிஷம். இன்டிஜர்ஸ் அப்படிங்கிறது வந்து இப்போ 0க்கு அடுத்து என்ன வரும்? 1 2 3 4 and so on. அதே மாதிரி -1 -2 -3 -4 and so on. இது எல்லாமே வந்து என்ன அப்படின்னா நெகட்டிவ் இன்டிஜர்ஸ். இது ஃபுல்லா என்ன அப்படின்னா நான் நெகட்டிவ் இன்டிஜர்ஸ்னு சொல்லலாம். ஓகேவா? நான் நெகட்டிவ் இன்டிஜர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அதர்வைஸ் 0 ஃப்ரம் ஸ்டார்டட் 0ல இருந்து ஸ்டார்ட் ஆனிச்சு அப்படின்னா அது வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா ஹோல் நம்பர். ரைட்டா? 1ல இருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது அப்படிங்கும்போது அது என்னவா இருக்கும்? நேச்சுரல் நம்பர். அண்டர்ஸ்டாண்ட்? ஓகே. இந்த நேச்சுரல் நம்பர்ஸ் வந்து நம்ம பிரைம் நம்பர், காம்போசிட் நம்பர், கோ பிரைம் நம்பர், ட்வின் காம்போசிட் நம்பர், பர்ஃபெக்ட் நம்பர் அப்படின்னு சொல்லி இந்த நேச்சுரல் நம்பர்ஸ் வந்து பல டிவிஷன்ஸ்ல வந்து நம்ம பிரிக்கலாம். இப்போ நேச்சுரல் நம்பர் வந்து ஃப்ரம் ஸ்டார்டட் 1 to and so on. ஓகேவா? இப்போ இதுல உள்ள டிவிஷன்ஸ் பார்த்துருவோம். அதாவது இப்போ இன்டிஜர்ஸ் மட்டும் தான் பார்த்துருக்கோம் இல்லையா? ஃப்ராக்ஷன்ஸ் பார்க்கணும். ஃப்ராக்ஷன்ஸ் அப்படிங்கும்போது அதுல ஒரு 3 பார்ட் வரும். ப்ராப்பர் ஃப்ராக்ஷன், இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷன், மிக்ஸ்டு ஃப்ராக்ஷன். 3 டைப் ஆஃப் ஃப்ராக்ஷன்ஸ் இருக்கு. இதுல நியூமரேட்டர், இந்த ஃப்ராக்ஷன்ஸ் அப்படின்னாலே என்ன ஃபார்மேட்ல இருக்கும்? p/q ஃபார்மேட்ல தான் இருக்கும். இப்போ நியூமரேட்டர் இது டினாமினேட்டர், இது நியூமரேட்டர் இது டினாமினேட்டர், இது நியூமரேட்டர் இது டினாமினேட்டர். நியூமரேட்டர் அப்படின்னா தமிழ்ல தொகுதி. ஓகேவா? டினாமினேட்டர் அப்படிங்கிறது அது வந்து பகுதி. ரைட்டா? இப்போ ப்ராப்பர் ஃப்ராக்ஷன் அப்படிங்கும்போது அது தகு பின்னம். இம்ப்ராப்பர் அப்படின்னா அது தகா பின்னம். மிக்ஸ்டு ஃப்ராக்ஷன் அப்படிங்கும்போது அதை என்ன சொல்லலாம்? கலப்பு பின்னம் அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? இப்போ இந்த பீக்கு பதிலாக எனி வேல்யூ இப்போ 2/3 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இது வந்து ப்ராப்பர் ஃப்ராக்ஷனுக்கு என்ன கண்டிஷன் பார்த்தோம்னா கீழே இருக்கிற நம்பர், அதாவது டினாமினேட்டர் வேல்யூ வந்து பெருசா இருக்கும். p less than q. இந்த கண்டிஷன் வந்து சாட்டிஸ்ஃபை ஆனிச்சுன்னா அது ப்ராப்பர் ஃப்ராக்ஷன். இதுவே வந்து ரிவர்ஸ்ல 3/2 இருக்குன்னு வச்சுக்கோங்க. 3 எங்க வந்துருச்சு? மேல வந்துருச்சு. அப்ப பெரிய நம்பர் எது? 3. இப்போ p greater than q. இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆனிச்சு அப்படின்னா இது வந்து இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷன். அண்ட் லாஸ்ட் ஒன் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா இப்போ இதுக்கு முன்னாடி ஒரு நம்பர், ஏதோ ஒரு ஹோல் நம்பர் வரலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 2 1/3 கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. இதை எப்படி மாற்றணும்னா இந்த 2 டேர்மையும் மல்டிப்ளை பண்ணணும். வர்ற ஆன்சரோட மேலே வந்து ஆட் பண்ணணும். அப்போ 2 × 3 பிளஸ் மேலே என்ன இருக்கு? 1. 6 + 1 என்ன கிடைக்குன்னா 7. டினாமினேட்டர் வேல்யூ எப்போவுமே சேஞ்ச் ஆகாது. இது ஒரு டவுட் பார்ட். இதை ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேவா? நம்ம இதெல்லாம் வந்து மாற்றும் போது மேலே மட்டும் நியூமரேட்டர் மட்டும் தான் மாற்றணும். கீழே உள்ள டினாமினேட்டர் சேம். ஓகேவா? இதான் ஃப்ராக்ஷன்ஸோட டைப்ஸ். ப்ராப்பர் ஃப்ராக்ஷன், இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷன், மிக்ஸ்டு ஃப்ராக்ஷன். இது தகுபின்னம் அப்படின்னா p less than q, தகாபின்னம் அப்படின்னா p greater than q. லாஸ்ட் மிக்ஸ்டு ஃப்ராக்ஷன் அப்படிங்கும்போது அதாவது ஒரு ஹோல் நம்பரோட ஒரு ப்ராப்பர் ஃப்ராக்ஷன் இருக்கும். சரியா? அந்த ப்ராப்பர் ஃப்ராக்ஷனை நம்ம என்ன பண்றோம்? இம்ப்ராப்பரா மாத்துறோம். அவ்வளவுதான். அதாவது ப்ராப்பரும் ஒரு ஹோல் நம்பரும் இருந்துச்சுன்னா அதுதான் மிக்ஸ்டு ஃப்ராக்ஷன்.